வணக்கம், வெல்கம் டு தமிழ் பியூட்டி டிப்ஸ். அடிவயிறு சதை, அதாவது தொப்பையை குறைக்கிறதுக்கு இன்னைக்கு ஒரு மிக சிறந்த ஒரு வீட்டு வைத்தியம் பார்க்க போறோம். நிறைய பேருக்கு அடிவயிறு சதை, அதாவது தொப்பை இருக்கு, அதை குறைக்கிறதுக்கு பல முயற்சிகள் எடுப்பாங்க, நிறைய டிப்ஸ்லாம் தேடுவாங்க. இன்னைக்கு அதை முழுமையா போக்குறதுக்கான ஒரு டிப்ஸ் தான் இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க போறோம். இந்த தொப்பை வர்றதுக்கு ஒரு முக்கியமான காரணம்னு பாத்தீங்கன்னா நம்ம உணவு பழக்க வழக்கங்கள். அதாவது நம்ம கரெக்டான டைம்ல சாப்பிடுறது இல்ல, ஒரே டைம்ல நிறைய சாப்பிடுறதுக்கு நடுவுல நிறைய தண்ணி குடிக்கிறது, இந்த மாதிரி பல காரணங்களை சொல்லலாம். இன்னைக்கு நம்ம தொப்பையை குறைக்கிறதுக்கு ஒரு பானம் ரெடி பண்ண போறோம். அது இங்கிலீஷ்ல டீடாக்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த பானத்தை நீங்க வாரம் ஒரு முறை குடிச்சிட்டு வரும்பொழுது உடல்ல இருக்கிற கொழுப்புகள், தேவையற்ற கழிவுகள், ரத்தத்தை சுத்தம் பண்றது, இந்த மாதிரி பல வேலைகளை இந்த பானம் செய்யும். இதுக்கு முதல்ல தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்துடலாம். வெள்ளரிக்காய், எலுமிச்சை பழம், நெல்லிக்காய், ஆரஞ்சு பழம், கொஞ்சமா புதினா இலைகள், ஒரு 5 சீரகம், வெந்தயம் நான் எடுத்து வச்சிருக்கேன். இது எப்படி தயார் பண்ணலாம்னு இப்ப பார்க்கலாம். முதல்ல ஒரு அரை வெள்ளரிக்காய் எடுத்துக்கலாம். இதை சின்ன சின்னதா கட் பண்ணிக்கலாம். இப்ப நெல்லிக்காயை கட் பண்ணிக்கலாம். அரை நெல்லிக்காய் சேர்த்துக்கலாம். நான் சின்ன ஆரஞ்சு பழம் இருக்கிறதுனால ஒரு 5 சொலை சேர்த்துக்கிறேன். நீங்க பெரிய சொலையா இருந்ததுன்னா ஒரு 3 சேர்த்துக்கலாம். இது லைட்டா கீறி விட்டுக்கலாம். இது கூட இப்ப அரை எலுமிச்சை பழம் சேர்த்துக்கலாம். எலுமிச்சை பழத்தை இந்த மாதிரி நீல வாக்குல கட் பண்ணிக்கலாம். கொஞ்சமா புதினா இலைகளை கட் பண்ணிக்கலாம். நம்ம இங்க அரை வெள்ளரிக்காய் நறுக்கி வச்சிருக்கோம், அரை ஆம்லா அதாவது நெல்லிக்காய் நறுக்கி வச்சிருக்கோம், 5 ஆரஞ்சு சொலை எடுத்திருக்கேன், கொஞ்சமா புதினா இலைகள், கூட அரை எலுமிச்சை பழத்தை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கோம். இப்ப இது எல்லாத்தையும் இந்த பாட்டில்ல போட்டுக்கலாம். இதுல கொஞ்சமா இஞ்சி துண்டை சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 5 சீரகம், 5 வெந்தயம் சேர்த்துக்கலாம். இதுல ஃபுல்லா தண்ணி நிரப்பிக்கலாம். இதுல பாத்தீங்கன்னா நம்ம சேர்த்திருக்கிற எலுமிச்சை பழம், ஆரஞ்சு, வெள்ளரிக்காய், புதினா, கொஞ்சம் இஞ்சி துண்டு, சீரகமும் வெந்தயமும் இருக்கு. இதுல உங்களுக்கு என்னென்ன பொருள் கிடைக்குதோ ஒரு 5 பொருட்கள் நீங்க சேர்த்துக்கலாம். அதாவது குறிப்பா இதுல சீரகமும் வெந்தயமும் சேர்த்துக்கோங்க. அது கூட உங்களுக்கு என்னென்ன பொருள் இருக்கோ ஒரு 3ல இருந்து 4 பொருட்கள் நீங்க சேர்த்துக்கலாம். இந்த தண்ணிய நீங்க இப்ப இன்னைக்கு ராத்திரி 8 மணிக்கு தயார் பண்ணீங்கன்னா மறுநாள் காலையில 8 மணிக்குள்ள இந்த தண்ணிய நீங்க குடிக்கணும். அதாவது ஒரு நாள் வச்சிருந்து மறுநாள் காலையில குடிக்கணும். 24 மணி நேரத்துக்கு மேல ஆயிடுச்சுன்னா இந்த தண்ணியை குடிக்க கூடாது. இது குறிப்பா ஞாயிற்றுக்கிழமைகள், அதாவது சண்டே, உங்களுக்கு விடுமுறை நாள் என்னைக்கு இருக்கோ அன்னைக்கு காலையில நீங்க இந்த முன்னாடி நாள் ராத்திரி இதை தயார் பண்ணி வச்சுட்டு மறுநாள் காலையில இந்த டீடாக்ஸ் வாட்டர், அதாவது உடல்ல இருக்கிற எல்லா கழிவுகளையும் வெளியேற்றுற சக்தி இந்த தண்ணிக்கு இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா நம்ம போட்டிருக்க எல்லா பொருளுமே இந்த தண்ணியில இறங்கிரும். இதை வடிகட்டி நம்ம குடிக்க போறோம். இந்த தண்ணியை குடிக்கும் பொழுது உடல்ல இருக்கிற கெட்ட கொழுப்புகள், கெட்ட நீர், அது மட்டும் இல்லாம ரத்தத்தை சுத்தப்படுத்தி உடல்ல இருக்க கழிவுகள் எல்லாம் வெளியேற்றும். இந்த தண்ணியை நம்ம மறுநாள் காலையில பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. இதை ஃபில்டர் பண்ணி நம்ம குடிக்க போறோம். இதை இரவு வச்சு காலையில எடுத்தாச்சு. இதுல இருக்கிற வெள்ளரிக்காய், புதினா, இது போட்டிருக்க எல்லா பொருட்களோட சத்துமே இந்த தண்ணியில இறங்கி இருக்கும். இதை நம்ம வடிகட்டி குடிக்க போறோம். குறிப்பா பாத்தீங்கன்னா இதுல சேர்த்திருக்க வெள்ளரிக்காய், புதினா, எலுமிச்சை பழம், ஆரஞ்சு, கொஞ்சமா சீரகம், வெந்தயம், இது எல்லாமே உடலுக்கு நல்ல ஒரு குளிர்ச்சியையும் புத்துணர்ச்சியும் தரக்கூடியது. இத இப்ப நம்ம வடிகட்டி ஒரு கிளாஸ்ல ஊத்திக்கலாம். இந்த தண்ணியில நிறைய மினரல்ஸ், விட்டமின்ஸ் எல்லாமே கலந்துருக்கு. இதை நீங்க குறிப்பா ஞாயிற்றுக்கிழமை, அதாவது உங்களுக்கு விடுமுறை நாட்கள்ல காலையில வெறும் வயிற்றுல இந்த 1 லிட்டர் தண்ணியும் ஒருத்தவங்க குடிக்கணும். இதை குடிச்சிட்டு நீங்க 2 மணி நேரத்துக்கு எதுவுமே சாப்பிடக்கூடாது. ஏன்னா உடல்ல சுத்திகரிப்பு, அதாவது கிளீனிங் ப்ராசஸ் நடக்கும். உடல்ல இருக்கிற அந்த குப்பையை அகற்றுறது, தேவையற்ற கொழுப்புகள், அதிகப்படியான
தேவையற்ற நீர் உடம்புல சுரந்திருக்கும், இதெல்லாம் வெளியேற்றுறதுக்கு இந்த நீர் ரொம்ப உபயோகமா இருக்கு. குறிப்பா அடிவயிறு பகுதி, அதாவது தொப்பை பகுதியில் இருக்கிற கொழுப்புகளை கரைச்சி வெளியேற்ற தன்மை இந்த தண்ணிக்கு இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா இதோட சுவை பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து கலந்துருக்கும். அதாவது நம்ம இதுல நெல்லிக்காய் சேர்த்திருக்கோம், புதினா சேர்த்திருக்கோம், லெமன் சேர்த்திருக்கோம், இது எல்லாமே கலந்துருக்கும் இந்த தண்ணி. இதை நீங்க வாரத்துக்கு ஒரு முறை குடிச்சிட்டு வரும்பொழுது தொப்பையை குறைக்கிறதுக்கும் உடல் எடையை குறைக்கிறதுக்கும் ரொம்ப ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். அது மட்டும் இல்லாம உடல்ல இருக்கிற ரத்தத்தையும் தேவையற்ற அழுகுகளையும் வெளியேற்றதுனால உடல் வந்து நல்ல ஆரோக்கியமா இருக்கும். குறிப்பா நிறைய பேருக்கு சர்ம பிரச்சனைகள், அதாவது பிம்பிள்ஸ் போன்ற பிரச்சனைகளா இருக்கலாம், வேற ஏதாவது சர்ம பிரச்சனைகள் இருந்தாலும் அது வந்துட்டு சீக்கிரமாவே சரியாயிடும். ஏன்னா ரத்தத்துல இருக்கிற அழுகுகள் எல்லாம் நீக்கிறதுனால சர்மம் வந்துட்டு ரொம்ப அழகா இருக்கும். கூடவே நீங்க வந்துட்டு உடல் எடையையும் தொப்பையும் குறைக்கிறதுக்கு ஏதாவது ஒரு உடற்பயிற்சி செஞ்சுட்டு வரலாம். குறிப்பா பாத்தீங்கன்னா சூரிய நமஸ்காரமும் தோப்புக்கரணமும் நீங்க தினமும் செஞ்சுட்டு வரும்பொழுது தொப்பையை குறைக்கிறதுக்கும் உடலை வந்து ஃபிட்டா வச்சுக்கிறதுக்கும் ரொம்ப உதவியா இருக்கும். உடல் எடையை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க நம்ம வந்து டெய்லி காலையில என்னென்ன குடிக்கணும்னு சொல்லியிருக்கோம். இந்த வீடியோவை பாருங்க, இதோட டிஸ்கிரிப்ஷன்ல அந்த லிங்க் இருக்கும், அதையும் நீங்க ட்ரை பண்ணிட்டு வாங்க. நிச்சயமா உடல் எடையை குறைக்கலாம். ஆரோக்கியமான முறையில ரொம்ப ஃபாஸ்டா வெயிட் லாஸ் பண்ணக்கூடிய இந்த வீட்டு வைத்தியத்தை நீங்க ஃபாலோ பண்ணிட்டு வாங்க, நிச்சயமா உங்களுக்கு பயனளிக்கும். இந்த 1 லிட்டர் தண்ணியும் ஒருத்தவங்க காலையில வெறும் வயிற்றுல குடிக்கணும். இந்த மாதிரியான பல அழகு குறிப்புகளை தெரிஞ்சுக்க கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.